Hi dears, good morning. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பேசி போட்டே கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து கேட்டிங்க அக்கா எப்போ தான் vlog போடுவீங்க லாங் வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு மாதமாக எந்த வீடியோஸும் போடாமல் இருந்த ஷார்ட்ஸில் மட்டும்தான் நான் கொஞ்சம் அப்டேட்டடாக இருந்துட்டு இருந்தேன். அதுவும் இந்த ஃபெப்ரவரி மந்த் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒட்டுமொத்த ஸ்ட்ரெஸ்ஸும் இந்த ஒரே மந்த்லேயே எல்லாம் அனுபவித்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. அதுவும் ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உடம்பே சரியில்லாமல் போயிருந்தது. புரோட்டா கொஞ்சம் சாப்பிட்டது ஜீரணமாகாமல் ஹாஸ்பிட்டல் போய் வாமிட்லாம் பண்ணி வீட்டில் நல்லா தான் இருந்தேன். ஆனால் நேராக ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தான் நான் ஃபுல்லுமே வாமிட்டே பண்ணேன். அதெல்லாம் வந்துட்டு என்னால் மறக்கவே முடியாது. அண்ட் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு கொஞ்சம் நான் ப்ராப்பராக தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்பப்போ வெளியே போய் நான் சாப்பிடுவேன் ஜியோவோட. பட் இருந்தாலுமே வந்துட்டு நான் அப்படியே கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிட்றது. இந்த புரோட்டா அப்படியே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். எனக்கு என்னன்னா மற்ற ஏதாச்சும் ஓகே தலைவலி ஃபீவர் கோல்டு அதுனா கூட ஏதாவது தாங்கிக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணிடலாம். இந்த வாமிட் வரத்துக்கு முன்னாடி நம்ம உடம்பு ஒரு மாதிரி பண்ணும் பாருங்களேன். ஐயோ அது வந்துட்டு என்னால் சொல்லவே முடியாது, அந்த அளவு இருந்தது. ஏன்னா எனக்கு எப்பயுமே வாமிட் வரப்போகுதுன்னா ஒன்று என் உடம்பு சிலிர்த்துட்டே இருக்கும், இல்லை எனக்கு கொட்டாய் வந்துட்டே இருக்கும். நான் நிறையா வாட்டி பார்த்துட்டேன். இந்த மாதிரி ஆகுது அப்படின்னாலும் எனக்கு அடுத்து வாமிட் கன்ஃபார்ம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அதே மாதிரி நிறையா வாட்டி எனக்கு நடந்திருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அடுத்து கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் பெயின் அதை தாண்டி அப்படியே முடிச்சா மந்த்தே முடிஞ்சு போயிடுச்சு. என்னடான்னு பார்த்தா மார்ச்சில் வந்து உட்காந்துருக்கோம். ஒரு மாதமாக நம்ம வீடியோ போடலையா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் ஷார்ட்ஸில் தான் வந்து சொன்ன மாதிரி அப்டேட்டடாக இருந்துட்டு இருந்தேன். சரி ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் vlog வந்து பார்க்குறீங்க. என் புலம்புலலாம் அப்படியே கொஞ்சம் ஓரம் தள்ளிட்டு நம்ம vlogக்குள்ளே போகலாம். நாங்கள் எப்போ வெளியே போயிட்டு வந்தாலும் சார்லி வாசலில் தான் இருப்பாங்க. அவங்கள தாண்டி தான் நாங்கள் போகணும். நான் ஃபஸ்ட்டு சம்டைம்ஸ் போக மாட்டேன், ஜியோவை தான் அனுப்புவேன். ஏன்னா ஒரு மாதிரி எகுருவான், அந்த நகம் வந்து அப்படியே ஸ்கின்ல பட்டு கீரும் வேறு. அதுக்கு பயந்துட்டே நான் போக மாட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் பழமுதிர் சோலையில் வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா திங்ஸ், அது எல்லாமே எடுத்து நான் மேலே வச்சுட்டு இருந்தேன். என்ன ஒரு விஷயம்னா வீட்டில் எப்பயுமே 11 o'clockலேயே எல்லா ஒர்க்குமே வந்து முடிச்சிடுவாங்க. ஜீவா திடீர்னு தக்காளி ரசம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தனால மறுபடியும் எல்லாம் எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ட்ரே இருக்குது இல்லைங்களா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போடுறது, இது வந்து என்கிட்ட சில பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு vlogலேயே வந்து நான் ஷேர் பண்ணேன். இது நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் வாங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் டைம் போயிட்டு இருந்தது. இன்னுமே சில திங்ஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன் கிச்சனுக்கு. அண்ட் இன்னும் வாங்குறதும் நிறையா இருக்குது. ஏன்னா நான் கிச்சனை கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். என்ன விஷயம்னா இங்கே ஹால் பெருசாக இருக்கும், கிச்சன் வந்து சின்னது பண்ணிட்டாங்க. பேக் சைடு வந்து ஃபுல்லாக ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த அடுப்பு வைப்போம் அங்கே ஒரு ஸ்லாப் மாதிரி வச்சுருந்தாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதனால தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டு இருந்தோம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சில்லியும் கேட்டிருந்தனால அதை அப்படியே கட் பண்ணி போட்டுட்ருந்தாங்க. அண்ட் ரசத்துக்கு வந்துட்டு நான் பழமாக தக்காளி இருக்கு இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு அதுக்கப்புறம் புளி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக கையிலே வந்து பார்த்திங்கன்னா நான் கரைக்க ஆரம்பிச்சிட்டேன். நானே கேட்டிருக்கேன் வீட்டில் ஏன் மிக்சிலேயே போடலாம்ல அப்படின்னா அந்த டேஸ்ட் வராதுன்னு சொன்னாங்க. ஆனால் அது உண்மை தான், நம்ம கையில் பண்ணுறப்ப தான் அந்த டேஸ்ட்டே வந்தது. இந்த ரெசிபி அப்படியே எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான். நானுமே யூடியூப்பில் பார்த்துருக்கேன். தக்காளி ரசம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து வைப்பாங்க. சில பேர் அடுப்புலேயே வந்துட்டு அந்த தக்காளியும் போட்டு அப்படியே கொதிக்க விட்டு எடுத்துருவாங்க. பட் எனக்கு எப்படின்னா அந்த தக்காளி திட்டாக வரக்கூடாது சாப்பிட்றப்ப. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த மிளகு ஜீரகம் வர மிளகா அதுதான். நான் ஒரு பக்கம் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் ஆண்டி வந்து பார்த்திங்கன்னா சில்லி காலிஃப்ளவர் சில்லிக்கு அப்படியே ஃபுல்லாக மசாலா ரெடி பண்ணிட்டாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் 5th or 6th படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கு நான் அம்மிக்கல்லில் உட்காந்து நான் தான் அரைச்சி தருவேன். அப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இப்போ வந்து எனக்கு அதெல்லாம் மைண்டில் ஓட ஆரம்பிச்சிது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி ஃபில்ட்ரு பண்ணி வச்சோம் இல்லைங்களா அது அப்படியே பச்சை ஸ்மெல் போகிறவரை அப்படியே பாயில் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த அந்த மசாலா அப்படியே லைட்டாக தாளித்து எடுத்துக்கிட்டாச்சு. கருவேப்பிலை மட்டும்தான் போடணும், நான் மறந்து போய் கொத்தமல்லி தலையும் சேர்த்தி போட்டேன். அது எதுவும் நினச்சிக்க வேண்டாம். அண்ட் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த ரசமும் ஃபுல்லாக இதில் ஊற்றிட்டு சும்மா ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயமும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கு, கொஞ்சமாக சர்க்கரையும் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி ஊற்றல, ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் திக்கான டேஸ்ட்டாக இருந்தால் தான் எனக்கு பர்சனலாக பிடிக்கும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா சில்லியும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழில் ட்ராமா ஒன்று போட்டிருந்தேன். இது பழைய ட்ராமான்னு நினைக்கிறேன். ஆனால் நான் போட்டு உட்காந்த நேரம் கரண்ட் போயிட்டு வந்தது. அதுதான் இருக்கிறதுலே கடுப்பான ஒரு விஷயம். இதுக்கப்புறம் ஜீவாவும் சாப்பிட வந்தாச்சு. நானும் நிறையா வாட்டி நோட் பண்ணிட்டேன், எப்போ சாப்பிட உட்காந்தாலும் ஜீவா தான் வந்து எனக்கு ரசம் ஊற்றுறதா இருக்கட்டும் சாம்பார் ஊற்றுறதா இருக்கட்டும் எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. அண்ட் இங்கேன்ட்டு இல்லை, எங்கள் அம்மா வீட்டில் நான் சாப்பிட்டாலும் அங்கேயும் அவங்க தான் பண்ணுவாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் லவ் லாங்குவேஜ் மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். பார்க்கலாம், சார் சாப்பிட போகிறாரு. ஒரு நல்ல காம்பினேஷன், காலிஃப்ளவர் சில்லியும் ரசம், காலிஃப்ளவர் சில்லி தயிர் சாப்பாடு சூப்பர் காம்பினேஷன். ஃபைனலாக ஜீவாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க தட்டில் எந்த குப்பையும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா எல்லா குப்பையும் என் தட்டில் தான் இருக்கணும் அப்படின்ட்டாட்ருக்கு.
அண்ட் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். உங்களுக்கு எந்த ரசம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு பர்சனல் ஃபேவரட் தக்காளி ரசம் தான். அதுக்கப்புறம் மிளகு ரசம் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். எம்டி ஸ்டொமக்கில் நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் தான் வந்துட்டு வெறும் வயிற்றில் நான் எடுத்துப்பேன். அதை விட்டுட்டு ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் கேப் விட்டதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆம்லா ஜூஸ் வந்து எடுத்துப்பேன். அதுக்குள்ளே நடுவில் ஏதாச்சும் வீடு கூட்டுறது இல்லைனா வந்துட்டு என்னுடைய ப்ராடக்ட் ஷூட் வேறு ஏதாச்சும் எனக்கு ஒர்க் இருந்தால் அதெல்லாம் நான் முடிச்சிடுவேன். அண்ட் ஆம்லா ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டும்தான் எடுத்துப்பேன். ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து நான் எடுத்துக்கிறது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வந்து நாங்கள் கிளம்புனோம். ஏன்னா முக்கியமான ஒரு டே அப்படின்ட்டு நான் சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து எப்போ எடுத்த விலாக் எப்போ கோப்ஸே போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து ஜான் மந்த் எடுத்த விலாக் இது. நான் வீடியோ எப்படி அப்படியே ஆர்டர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னா நான் மார்ச் ஃபெப்ரவரியில் லாஸ்ட் வீக் அப்படி கொண்டு வந்திருக்கேன். நான் ஜான்லேருந்து எடுத்தது அடுத்து ஃபெப் அடுத்து மார்ச் அப்படி நான் வந்து கொண்டு வரல, ரிவர்ஸில் கொண்டு போயிருக்கேன். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணாத ஒரு தோசை இது. ஏன்னா சக்கரை தோசை அப்படின்ட்டு சரி சக்கரை தோசை என்ன சைடில் தொட்டு சாப்பிட்றது தான் போல் அப்படி தான் நினச்சா. ஆனால் இவங்க தோசையிலே அது போட்டு எண்ணெய் ஊற்றி வேவிச்சு கொடுத்தா அது உண்மையாலுமே நல்லா இருந்தது டேஸ்ட் வைஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜ் கிட்டே இருக்க அந்த குருவாயூரப்பா கோயில், ஓ மை காட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்லப்போனால் இவ்வளோ இயர்ஸாக நான் அந்த காலேஜ் தான் போயிட்டுருக்கேன். ஆனால் எனக்கு இப்படி ஒரு கோயில் இருக்குன்றதே எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிம்ச்சி ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருந்தோம். கொரியன் ஃபுட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருந்தது. இது எங்கே இருக்குன்னா இந்த நிர்மல் ஸ்கை மால் இருக்கு இல்லைங்களா, அந்த சைடு தான் இருக்குது. நான் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வமாக இது பார்க்கலாம் அது சாப்பிட்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். ஜீவா கடைசி வரலும் எதுவுமே சாப்பிடல. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு விட்டுட்டாங்க. அவங்களுக்கு இந்த கொரியன் ட்ராமாவும் பிடிக்க மாட்டேங்குது, கொரியன் ஃபுட்டும் பிடிக்க மாட்டேங்குது. இது வரைக்கும் என் கூட உட்காந்து ஒரு கொரியன் ட்ராமா கூட ஜீவா பார்த்தது கிடையாது. நானும் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. எப்படி சொல்ல, அவங்களுக்கு பிடிச்சது அவங்க பார்ப்பாங்க, எனக்கு பிடிச்சது நான் பார்ப்பேன். அண்ட் அப்படியே மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அவதார் என்ன மாதிரியே இருக்குன்னு சொல்லி எடிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் 1 டைம் சாப்பிட்லாம். இதில் என்ன ஃப்ளேவர் அதிகமாக இருக்குன்னா இந்த லெமனும் ஹனியும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஷூட் இருந்தது. நம்ம ஈஸியாக வந்துட்டு ஒரு 1 மினிட் வீடியோ வந்து டக்குன்னு பார்த்து முடிச்சோம். அதுக்கு பேக் எண்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் எங்கே வச்சா நல்லாயிருக்கும், எந்த பக்கம் நின்னா நல்லாயிருக்கும்ன்ட்டு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுறது தான் வந்து பெரிய ப்ராசஸாகவே இருக்கும் எனக்கு. கொஞ்சம் அவுட்டோர் ஷூட்டும் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த ஈவினிங் வெயிலில் போய் நம்ம ஷூட் பண்ணுறது கூட ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த 12 o'clock 1 o'clock வெயிலில் போய் நின்று ஷூட் பண்ணுறது செம்மையாக தலைவலியும் வருது. ஸோ இவ வந்து என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட். இவளுக்கு ஏதாச்சும் ஒரு ஷூட்னா நான் போய் ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கு ஏதாவது ஒரு அவுட்டோர் ஷூட்னா இவ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள். ஸோ வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் காலேஜ் படிக்கும்போது 1% கூட வந்து நாங்கள் யோசிச்சு பார்த்ததே இல்லை இப்படி ஒர்க் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு நாங்கள் கம்பெனியில் ப்ளேஸ் ஆன ஒரு ஸ்டூடெண்ட் தான். அப்போ வேறு கம்பெனியில் அப்படியே நம்ம லைஃப் போயிடும் அப்படி தான் இருந்தோம். பட் ஆனால் உண்மையை சொல்லணும்னா நாங்கள் ப்ளேஸ் ஆன கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. அவங்கவுங்க இப்போ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒர்க் தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நான்லாம் விப்ரோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இப்போ நினச்சி பார்த்தா எனக்கு அப்படியே தோணும், கோம்ஸ் நீ அந்த மாதிரிலாம் இருந்த அப்படின்ட்டு. எனக்கு எப்படி இருக்குன்னா ஸ்டில் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் அப்படி தான் எனக்கு தோணும் எப்பயுமே. ஏன்னா மார்னிங் ஒரு 7:30 இல்லை 8 o'clock லாகின் பண்ணோன்னா ஈவினிங் 6 o'clock வரலும் இருப்போம். 6 o'clock கூட விட மாட்டாங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock மீட்டிங் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரம் கால் இழுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 9 o'clock தான் முடியும். அப்படியே வந்து போயிட்டுருக்கும். இன்னும் இல்லாமல் அவங்க கொடுக்குற அந்த ப்ரோக்ராமிங் அது இதுன்ட்டு மண்டையை பிச்சிட்டு இருந்தேன் நான். அது இல்லாமல் சைடில் வந்துட்டு நான் இந்த யூடியூப்பும் வந்துட்டு சேனலுக்குலாம் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறது, வீடியோ ஷூட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, அதை அப்லோட் பண்ணணும். நைட்டு ஃபுல்லாக இந்த ஒர்க் பார்ப்பேன், மார்னிங் ஃபுல்லாக விப்ரோது. இப்படியே தான் போயிட்டு இருந்தது. எனக்கு தூக்கம் ஃபுல்லாக கெட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் மென்டலி ரொம்ப நான் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருந்தேன். அட் த சேம் டைம் நான் என்னுடைய ஜாபும் விடலை, யூடியூப்பும் விடலை.
ஏன்னா நான் ஏதாவது ஒரு இதில் ஸ்டேபிள் ஆன வாட்டி தான் ஒரு ஜாப் விடணும் அப்படின்ற ஒரு இதில் தெளிவாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யூடியூபே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எல்லாமே நானே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரும் என்னை வந்து எந்த கொஷினும் கேட்க தேவையில்ல. ஏன் நீ இப்படி பண்ணுற, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு மேலேருந்து யாரும் என்னை வந்துட்டு சும்மா நோயின்ட்டு டார்ச்சர் பண்ணாமல் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் விப்ரோ வந்து ரிசைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்துட்டு ஓகே நம்ம அந்த வேலையை விட்டுட்டோம், யூடியூப்க்கு வந்துட்டோம், உடனே வந்துட்டு இன்கம்லாம் நிறையா வருமானு கேட்டாலும் அந்த மாதிரி கிடையாது. நம்ம எந்த அளவு எஃபோர்ட் போடுறோமோ அந்த அளவு தான் நம்ம இன்கமும் பார்க்க முடியும் யூடியூப் பொறுத்தவரையிலும். அண்ட் டேஸ் போக போக அப்படியே இயர்ஸும் போயிட்டே இருந்தது. நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணிட்டோம். ஒரு பிராண்டுட்டு எப்படி பேசணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி ஒரு ப்ராடக்ட் ஷூட் பண்ணணும், இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா நான் ஓகே ரிசைன் பண்ணிட்டேன், ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு நான் வந்துட்டு ஃபீல் பண்ணுவேன்னா ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா 0% தான். ஸோ நோ ரிக்ரெட் தான். யூடியூப் வந்து எனக்கு ஒன் ஆஃப் மை இன்கம் தான். சைடில் பிஸ்னஸும் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஃபுல் எஃபோர்ட் வந்து போடுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும் உங்களுக்கு அதுலேயே. அண்ட் ஜான் மந்த்தே சார்லியோட பர்த்டே வந்துச்சு. ஜீவாவோட டிஷர்ட் தான் வந்து போட்டிருந்தோம். அப்படியே நைஸாக நழுவுறாங்க பாருங்களேன், அது ஜீவாவோட தம்பி தான். கேமரா என் கையில் இருக்குன்னு சாருக்கு தெரில போல். ஸோ சார்லி பர்த்டேக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி டே. இந்த ரெட் கலர் சாரீ தான் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆன்ட்டி எடுத்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு இது நானும் ஜீவும் பிளான் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக அந்த ஷார்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க. ரொம்ப நாளாக எனக்கு இந்த தாட் ஓடிட்டே இருந்தது. நான் அந்த ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி தான். சரி வெட்டிங் ஆனிவர்சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. டக்குன்னு எனக்கு இந்த மாதிரி ஆசிரமம் போகலாம் அப்படின்னு தோணியிருந்தது. அண்ட் இந்த குர்த்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஒரு காட்டன் டைப்பில் ட்ரெஸ். இதை வந்து நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கியிருந்தேன். ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே இந்த வீடியோ கிடையாது. ஏன்னா நான் ரீல்ஸ் நிறையா இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். எனக்கு பார்க்கும்போதெல்லாம் நம்மளும் ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வரும். மேபி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு தாட் வரலாம். அது ரொம்பவே நல்ல விஷயம் இல்லையா? எனக்கு இந்த ஹாப்பினஸை வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரில. டிஸ்கிரைபே பண்ண முடியாத ஒரு எமோஷ்னலான ஒரு ஹாப்பினஸ் எனக்கு இருந்தது.
ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நானும் ஜோவும் பேசிகிட்டு இருந்தோம். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நாங்கள் வி போத் டிஸ்கஸ் ஈச் அதர். அதே மாதிரி எந்த விஷயமும் என்கிட்ட மறக்கவே மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ண போகிறாங்கன்னா முன்னாடியே என்கிட்ட கேட்டுருவாங்க, இந்த மாதிரி பண்ணலான் இருக்கேன், என்ன பண்ணலாம் கோம்ஸ் அப்படின்ட்டு. ஈவன் நானுமே அந்த மாதிரி தான். ஐ திங்க் திஸ் இஸ் கரெக்ட் வே டு ரெஸ்பெக்ட் அவர் பார்ட்னர்ஸ். ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம மறைக்காமல் 2 பேரும் உட்காந்து பொறுமையாக பேசி முடிவெடுக்கிறதுன்னு இருக்கு பாருங்களேன். அதுதான் வந்துட்டு நம்ம பார்ட்னருக்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட் நான் நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டின்னர் வந்து போயிருந்தோம். கேக்லாம் எதுவும் வெட்ட வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்துட்டு இருந்தேன். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு அதுவே ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருந்தது. அந்த கேக் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் சும்மாவாக வெளியே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. நியூ பஸ் ஸ்டாண்டில் இந்த ஒரு அரண்மனை மாதிரி ஒரு செட்டு போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. நான் எந்த அளவு கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டிலேயே இருந்துகிட்டு இருந்தோனோ இப்போ அந்தளவு அப்படியே உல்ட்டாவாக மாறுது. ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு அந்த மாதிரி தான். ஃபஸ்ட் ஆஃப் எனக்கு ரொம்ப மோசம்லாம் கிடையாது. என்ன காலேஜ் விட்டால் வீடு, வீடு விட்டால் ஸ்கூலு, அப்படியே ஒரு ஷெட்யூல் போட்ட மாதிரி ஒரு ரொட்டீன்லேயே சுற்றிட்டுருப்பேன். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் ஷூட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி நான் மார்னிங்கே வந்துட்டு ஷூட்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் நீங்கள் கேமராவில் தான் எடுக்கிறீங்களா கோம்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் ப்ராடக்ட் ஷூட் மட்டும் எடுப்பேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரெட்மி ஃபோன் வச்சு தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி தான் நான் ஐஃபோன் வந்து வாங்கி அதில் ஷூட் பண்ணேன். இப்போ கேமராவுக்கு வந்து நான் அப்கிரேட் ஆகியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா March 7, 8, 9 வந்து ஒரு கோயில் ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால் ஒரு சிம்பிளாக சுடி போடலான்னு தோணுனால நான் ரிலையன்ஸ் மாலில் இருக்க இந்த பெல்லா அப்படின்ற ஒரு ஷாப்க்கு வந்திருந்தேன். நிறையா பேர் வந்து ஷார்ட்ஸில் ஷாப் நேம் என்னன்னு கேட்டே இருந்தீங்க. ரிலையன்ஸ் மாலில் பெல்லா அப்படின்னு மேலேயே ஒரு ஷாப் இருக்கும் இல்லைங்களா, அங்கே தான் வந்திருந்தேன். நான் அந்த சைடு போகிறப்பெல்லாம் பார்ப்பேன், சூப்பராக இருக்கும். பட் ரேட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இந்த வாட்டி பரவாயில்லையா, விடக்கூடாது அப்படின்ட்டு நான் உள்ளே போயிட்டேன். எனக்கு உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஃபீல் ஆச்சுன்னா, மெட்டீரியல் தொட்டவுடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் வந்துட்டு ஃபுல் ஸ்லீவ்லாம் போடுறேன்னு வைங்களேன், எனக்கு கையெல்லாம் குத்தக்கூடாதுன்னு நினைப்பேன். ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறதே ஃபீல் ஆகக்கூடாது, நல்லா மெதுன்னு இருக்கணும்னு தான் நான் யோசிப்பேன். நான் நினச்ச மாதிரியே அங்கே மெட்டீரியல் இருந்தது. பட் ப்ரைஸி ஒர்த்து தான். நம்ம இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா அது ஒர்த்தாக தான் இருக்குது. இவ்வளோ நாள் போடாமல் இருந்த வீடியோஸ் எல்லாம் ஒரே வீடியோவாக வந்து மெர்ஜ் பண்ணி நான் போட்டிருந்தேன். அண்ட் வீடியோ கடைசி வரல பார்க்கணுன்னா ரொம்ப தேங்க்யூ. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு இருந்த சிம்பிள் குர்த்தியெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. மெட்டீரியலும் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்தது. இதுக்கு முன்னாடி இந்த டேக்கு முன்னாடி நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் செல்லர்ஸில் போய் ஒரு குர்த்தி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ரெண்டுமே ஒரே மெட்டீரியல் தான், இங்கேயே வந்து எடுத்துருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அவ்வளோதான் கேர்ள்ஸ், இதோட இந்த vlog வந்து முடியுது. அண்ட் இனிமேல் ரெகுலராக நான் கொஞ்சம் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், எதுவும் நினச்சிக்காதீங்க. ரொம்ப தேங்க்யூ கடைசி வரல வீடியோ பார்த்ததுக்கு. See you on next video girls. Bye.